ஈரான் இஸ்ரேல் இடையே நாளுக்கு நாள் இரு நாடுகளுக்கிடையே சண்டை வலுத்து வரும் நிலையில் அமெரிக்காவும் இதில் மூன்றாவது நாடாக தலையிட்டு ஈரானை பயங்கரமாக எச்சரித்தது மட்டுமல்லாமல் எல்லையில் படைகளை குவித்து ஈரானை பயமுறுத்தியும் வருகிறது. இஸ்ரேலுக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கிறது என்று எப்பொழுதும் ஈரான் ஒரு புறம் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் அதை உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் தற்பொழுது அமெரிக்காவும் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரானுக்கு. இது ஒருபுறம் இருக்க, ஈரானுக்கு ஆதரவாக மிகப்பெரிய நாடாக ரஷ்யா தற்பொழுது ஈரான் அணுமின் நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அங்கே நூற்றுக்கணக்கான ரஷ்யர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம். அவர்கள் அங்கிருந்து வெளியேற மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. புஷேரில் ஈரான் அணுமின் நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் செர்னோபில் போன்ற பேரழிவு ஏற்படும் என ரஷ்யாவின் அணுசக்தி நிறுவன தலைவர் வியாழக்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளார். புஷேர் அணுமின் நிலையம் ஈரானின் ஒரே ஒரு செயல்பாட்டில் உள்ள அணுமின் நிலையமாகும். இதனை ரஷ்யாவே கட்டியது. செயல்பாட்டில் இருக்கும் முதல் அணுமின் உற்பத்தி நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது செர்னோபில் பேரழிவுக்கு ஒப்பானதாக இருக்கும். அணு உலையில் இராணுவ ரீதியாக தலையிட வேண்டாம் என்று வாஷிங்டனை நாங்கள் குறிப்பாக எச்சரிக்க விரும்புகிறோம். இது மிகவும் ஆபத்தான நடவடிக்கையாக இருக்கும் என்று ரஷ்யா பகிரங்கமாக அமெரிக்காவை நோக்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான மோதல் போக்கு குறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு உலை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவது சர்வதேச சட்டத்தின் பார்வையில் சட்டவிரோதமானது. மேலும் இது சர்வதேச பாதுகாப்பிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தல்களை உருவாக்கும். இஸ்ரேல் உட்பட பல நாடுகள் இதன் மூலம் மிகப்பெரிய விளைவுகளையும் எதிரொலிக்கும் என்றும் இது அணு ஆயுத பேரழிவை நோக்கி தள்ளும் என்றும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஈரான் அணு நிலையங்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் நிலைமை மோசமாகும். அணு கசிவு ஏற்பட்டால் அதை தடுக்க முடியாது. வளைகுடா நாடுகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேலின் இந்த செயலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து உள்ளன. அதே சமயம் சில நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் சந்தர்ப்பவாத காரணங்களுக்காகவும் செயல்படுகின்றன என்று ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. புஷேரில் ஈரான் அணுமின் நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதை கை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்றும், எங்களது தரப்பில் இருந்து ஈரானுக்கு ஆதரவாக பகிரங்கமாக அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த எச்சரிக்கை பதிவு இருக்கிறது. ஒரு புறம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போன்ற நாடுகளும், இன்னொரு புறம் ஈரானுக்கு பின்புலமாக இருந்து சீனாவும் ரஷ்யாவும் இருக்கும் என்று பல்வேறு கணிப்புகளை உண்மை என்று கூறும் வகையில் தற்பொழுது மிக பெரும் நாடுகள் இந்த நாடுகளை வைத்து சண்டையிடுவதற்கு தயாராகி இருக்கிறது என்றும், இதன் மூலம் மூன்றாம் உலகப் போர் வருமோ என்ற அச்சத்திலும் மற்ற பல நாடுகள் இதை உற்றுநோக்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.